உங்கள் வீட்டுக்கு இப்போ நீங்கள் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுறதா இருந்தாலோ இல்லை ஃப்யூச்சரில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதா இருந்தாலோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் நான் ஒரு 5 பாயிண்ட்டை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு கஸ்டமராக இருந்தாலும் ஒரு பைக் இல்லை கார் வாங்கும்போது அது இன்னும் மேனுஃபேக்சர் எவ்வளோ மைலேஜ் தரும் இன்னும் கலர் தெரியுன்ற நாலேஜை கெயின் பண்ணி தான் ஷோரூம்குள்ளே போகிறீங்க அந்த பைக்கு கார் வாங்க. பட் அதுவே நீங்கள் சோலார் பேனல் உங்கள் வீட்டுக்கு இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த 5 பாயிண்ட்டை மட்டும் மறந்துடுறீங்க. ஸோ நாங்கள் எல்லா ஹவுஸஸ்ட்டு போகும்போதும் இந்த 5 பாயிண்ட்டை ஒவ்வொரு வாட்டி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த 5 பாயிண்ட் சொன்னதுக்கு அப்புறமா அதில் ஒரு பாயிண்ட் எங்ககிட்ட இப்போ இல்லை டேனி, ஃப்யூச்சரில் நாங்கள் சோலார் பேனல் போட்டுக்கிறோம், ஹவுஸ் விசிட் வந்ததுக்கு நன்றின்னு சொல்லிடுறீங்க. ஸோ நாங்கள் வந்து ஹவுஸ் விசிட்டை வேஸ்ட்டாக போயிடுது. ஸோ இனிமேட் நீங்கள் சோலார் பேனல் உங்கள் வீட்டுக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுந்தா இந்த 5 பாயிண்ட்டு மட்டும் கண்டிப்பாக பாருங்கள். இது வந்து ஆஸ் எ கஸ்டமராக உங்களுக்கு கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் சோலார் பேனல் போடுறதுல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ உங்கள் வீட்டுக்கோ இதே மாதிரி சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணால் டிஸ்கிரிப்ஷன் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட சோலார் இன்ஜினியர்ஸ் உங்கள் வீட்டுக்கு வந்து சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணி தருவாங்க. நான் சென்னை ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணுறேன். என்னோட ஆத்தரைஸ்டு சேனல் பார்ட்னர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டோட கான்டாக்ட் நம்பர் எங்களோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். நீங்களாவே எந்த டிஸ்ட்ரிக்ட்னு அந்த கான்டாக்ட் நம்பர் எடுத்து கால் பண்ணுங்கள். என்னோட ஆத்தரைஸ்டு சேனல் பார்ட்னர் உங்கள் வீட்டுக்கு வந்து சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணி தருவாங்க. ஸோ இப்போ நாங்கள் சென்னை ஃபுல்லாக இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணி தரோம். நல்ல குவாலிட்டியாக DCR அண்ட் Non-DCR சோலார் பேனல் பண்ணி தரோம். இப்போ வாங்க அந்த 5 பாயிண்ட் எதுன்னு இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லி தரப்போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஆஸ் எ கஸ்டமராக உங்களுக்கு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுறது முன்னாடி எந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும்னா சேங்ஷன் லோடு. இது வந்து தமிழ்நாடு மின்சார வாரியம் ஒவ்வொரு வீட்டோட லோடை பொறுத்து அலோகேட் பண்ணுவாங்க. உங்கள் வீடு வந்து ஒரு சிங்கிள் ஃபேஸ் வீடாக இருந்ததுன்னா டிஃபால்ட்டாக 1 கிலோவாட் சேங்ஷன் லோடு தருவாங்க. அதை அப் டு 3 கிலோவாட் வரைக்கும் சில வாட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் அதுவே சில EBல 4 கிலோவாட் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து சிங்கிள் ஃபேஸ் வீட்டுக்கு ஒரு 3 கிலோவாட்டுக்கு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் நீங்கள் சேங்ஷன் லோடு இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா. அதுவே உங்கள் வீடு வந்து ஒரு 3 ஃபேஸ் வீடாக இருந்ததுன்னா டிஃபால்ட்டாக இப்போலாம் 4 கிலோவாட் சேங்ஷன் லோடு தான் தராங்க. அதை 10 கிலோவாட் 20 கிலோவாட்டுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சேங்ஷன் லோடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உங்கள் வீட்டோட சேல் டீட் இல்லைன்னா கார்பரேஷன் டேக்ஸை அப்லோட் பண்ணி ஃபோட்டோ அப்லோட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய அஃபிஷியல் ஃபீஸை கட்டி நீங்கள் சேங்ஷன் லோடு இன்க்ரீஸ் பண்ணலாம். சில பேமெண்ட்டும் இருக்கும், அதுவும் நீங்கள் கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு சேங்ஷன் லோடு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணணும். நீங்கள் 5 கிலோவாட் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணணும்னா 6 கிலோவாட் சேங்ஷன் லோடு இருந்திருக்கணும். அதுவே நீங்கள் 10 கிலோவாட் உங்கள் வீட்டுக்கு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுறது இருந்தால் 11 கிலோவாட் சேங்ஷன் லோடு இருக்கணும். பட் ஆஸ் எ கஸ்டமராக இல்லை ஒரு சோலார் இன்ஸ்டாலராக நான் என்ன சொல்கிறேன்னா எப்போவுமே உங்களோட சேங்ஷனோட இல்லை EB நம்பர் மட்டும் யாருக்குமே ஃபஸ்ட்டு கொடுக்காதீங்க. ஏன்னா இதில் வந்து ஒரு சின்ன ட்ரிக்ஸ் ப்ளே பண்ணுறாங்க எல்லோரும். உங்களோட கரண்ட் பில்லு நீங்கள் சொன்னாலும் அதுக்கு உண்டான சோலார் பேனல் கொட்டேஷன் யாரும் கொடுக்குறதில்ல. என்ன பண்ணுறாங்கன்னா, சார் உங்கள் வீட்டுக்கு சேங்ஷன் லோடு 5 கிலோவாட் இருக்குது, 4.5 கிலோவாட் போட்டு கொடுத்துருப்பா அந்த கஸ்டமருக்கு, நம்ம சேங்ஷன் லோடு நம்ம தலைவலியில் எடுத்துக்க முடியாது, நம்ம EBல ஃபாலோ பண்ண முடியாது, கட்ட முடியாது, காசு கட்ட முடியாது, அப்புறம் அந்த கஸ்டமர் நம்மளாவது கற்றுவாங்க, இன்னும் சேங்ஷன் லோடு இன்க்ரீஸ் பண்ணலன்னு. நீ சேஃபர் சைடாக என்ன பண்ணுறேன்னா அந்த கஸ்டமருக்கு சேங்ஷன் லோடு பார்த்துட்டல 4 கிலோவாட் தள்ளி விட்டுரு. சேங்ஷன் லோடு அந்த கஸ்டமருக்கு 5 கிலோவாட் தான் இருக்குது, நீ ஏன் 8 கிலோவாட் கேட்குற? அந்த கஸ்டமருக்கு 20,000 கரண்ட் பில் கட்டுவார். ஆக்சுவலாக அப்படி பண்ணக்கூடாது. 20,000 கரண்ட் பில் வரணும், 8 கிலோவாட் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணிக்கணும், 9 கிலோவாட் சேங்ஷன் லோடு இருக்கணும். நான் எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்ணுறது, ஃபஸ்ட்டு நீங்கள் யார் அப்ரோச் பண்ணுறது இருந்தாலும் உங்களோட பில்லை மட்டும் சொல்லுங்கள். EB நம்பரோ இல்லை சேங்ஷனோட யாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது. அந்த பில்லுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு உங்களோட கொட்டேஷனை வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமாக நீங்கள் சேங்ஷனோட பற்றி சொல்லணும். ஏன்னா நீங்கள் கொட்டேஷன் வாங்கிட்டீங்க, அதுக்கப்புறமா நீங்கள் யார் வச்சு இப்போ இன்ஸ்டால் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்களோ எங்களையோ இல்லை வேறு இன்ஸ்டால் மூலியமாவோ சேங்ஷனோட இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க நீங்கள் சொல்லணும். சரிங்களா? எங்ககிட்ட நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் கொடுக்கும்போது சேங்ஷன் லோட்லேருந்து நெட் மீட்டர் இன்ஸ்டாலேஷனுக்கும் எண்ட் டு எண்ட் ப்ராசஸ் நாங்களே பண்ணிவிடுவோம். பட் EB ஃபீஸ் வந்து கஸ்டமர் ஸ்கோப்பு தான். சரிங்களா? ஸோ ஆஸ் எ கஸ்டமர் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து சேங்ஷன் லோடு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் சோலார் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு மேலே 1 கிலோவாட் சேங்ஷன் லோடு கண்டிப்பாக இருக்கணும். இப்போது செகண்ட் பாயிண்ட், ஆஸ் எ கஸ்டமராக நீங்கள் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணும்போது எந்த பாயிண்ட் கண்டிப்பாக செகண்ட் பாயிண்ட்டை தெரிஞ்சிருக்கணும்னா வோல்டேஜ். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் டிரான்ஸ்ஃபார்மர் இருந்தாலோ இல்லை ரொம்ப தூரத்தில் டிரான்ஸ்ஃபார்மர் இருந்து நிறைய வீடு இருந்தாலோ இந்த வோல்டேஜ் ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். 200லேருந்து 250 இருந்தால் மட்டும் தான் சோலார் இன்வெர்ட்டர் ஒர்க் ஆகும். 200 கீழே போனாலோ, அதாவது லோ வோல்டேஜ் போனாலோ இல்லை 250க்கு மேலே போனாலோ, அதாவது ஹை வோல்டேஜ் போனாலோ இன்வெர்ட்டர் அதோட பாதுகாப்புக்காக ஐடியல் மோடுக்கு மாறிடும். அந்த டைமில் மட்டும் சோலார் இன்வெர்ட்டர் ஒர்க் ஆகாது. ஸோ உங்கள் வீடு வந்து ரொம்ப ஒரு அவுட்டர் ஏரியாவில் இருக்குது, ரிமோட் ஏரியாவில் இருக்குது, இங்கே வந்து டிரான்ஸ்ஃபார்மர் இல்லை, ரொம்ப லோ வோல்டேஜ் தான் எப்போவுமே வரும்னா உங்கள் ஏரியா வந்து லோ வோல்டேஜ் ஏரியா. ஸோ வந்து நீங்கள் சோலார் இன்வெர்ட்டர் அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணணும். சரிங்களா? நான் எப்பவுமே அதிகமான ஒரு பிராண்டை சூஸ் பண்ணுவேன். அந்த பிராண்டில் மட்டும் கம்பெனியோட பெர்மிஷன் வாங்கி நாங்கள் வந்து வோல்டேஜ் இன்வெர்ட்டர் செட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் 180, 185, 190 வந்தாலும் ஒர்க் பண்ணுற மாதிரி இன்வெர்ட்டர் இருப்போம். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் 5 கிலோவாட்டுக்கு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுறதா சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்ட்டர் போயிடுங்க.
ஏன்னா 3 ஃபேஸ் இன்வெர்ட்டர் நீங்கள் சூஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு ஃபேஸில் லோ வோல்டேஜ் இல்லை ஹை வோல்டேஜ் வந்தாலும் இன்வெர்ட்டர் ஒர்க் ஆக மாட்டேது. அதுக்கப்புறம் சோலார் இன்ஸ்டாலர் ஆகிய எங்களுக்கு ஃபோன் பண்ணி தான் நீங்கள் வந்து இன்வெர்ட்டர் வந்து செக் பண்ண சொல்கிறீங்க. ஆக்சுவலாக ப்ராப்ளம் பார்த்தா தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஹை வோல்டேஜ் வரும், லோ வோல்டேஜ் வந்திருக்கும், அதால் இன்வெர்ட்டர் ஆஃப் ஆயிருக்கும். ஸோ அதால் எங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் 5 கிலோவாட்டுக்கு சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்ட்டர் போயிடுங்க. ஏன்னா ஏதாவது ஒரு ஃபேஸ் பண்ணாலும் உங்களுக்கு சோலார் இன்வெர்ட்டர் ஆனில் இருக்கும். அதுவே 10 கிலோவாட் போகும்போது நீங்கள் வேறு வழி இல்லை, நீங்கள் கண்டிப்பாக 3 ஃபேஸ் இன்வெர்ட்டர் தான் போகணும். ஸோ எப்பவுமே 5 கிலோவாட்டுக்கு சிங்கிள் ஃபேஸ் போயிடுங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட் உங்களுக்கு எது தெரிஞ்சிருக்குன்னா, வோல்டேஜ் கண்டிப்பாக கரெக்டான மாடரேட் வோல்டேஜாக இருந்தால் தான் சோலார் இன்வெர்ட்டர் ஒர்க் ஆகும். இந்த பாயிண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஆஸ் எ கஸ்டமராக தேர்ட் பாயிண்ட் எது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்னா, உங்கள் வீட்டுக்கு எத்தனை கிலோ சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உங்கள் வீட்டுக்கு 400லேருந்து 500 யூனிட் வருது, அந்த 500 ஸ்லாப் நான் தாண்டிடுவான்னு ஒரு பயம் இருந்ததுன்னா 2.2 கிலோவாட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இல்லை டேனி 700 யூனிட் கண்டிப்பாக வந்துடுது, எப்படி இருந்தாலும் அந்த 500 ஸ்லாப்பை நான் தாண்டிடுறேன்னா 3.4 கிலோவாட் சோலார் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 1000 யூனிட் வருதுப்பா அப்படின்னா 5 கிலோவாட் சோலார் பிளான்ட் போட்டுக்கோங்க. 1500 நான் கண்டிப்பாக மினிமம் நான் யூஸ் பண்ணுறேன்னா 7 கிலோவாட் போட்டுக்கோங்க. அதுவே 2000 யூனிட் எனக்கு வருது பை மந்த்லினா நீங்கள் 8 கிலோவாட் சோலார் பிளான்ட்டும் 2500 யூனிட் நாங்கள் கண்டிப்பாக பை மந்த்லி யூஸ் பண்ணியே தீருவோம்னா நீங்கள் 10 கிலோவாட் சோலார் பிளான்ட் போட்டுக்கோங்க. 11 கிலோவாட் சாங்ஷன் எடுக்கணும். இல்லை இப்போதைக்கு எங்கள் ஃபேமிலி சின்ன ஃபேமிலி தான், இன்னும் மருமக வரணும், குழந்தை பேர குழந்தைங்க நீங்கள் பார்க்குறதா இருந்தால் கூட சீக்கிரத்தில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 2 கிலோவாட் இன்வெர்ட்டர் இப்போயே வாங்கிக்கோங்க. ஃபியூச்சரில் சோலார் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எப்பவுமே நீங்கள் சோலார் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணுறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும், மற்றவங்க முடிவு பண்ணக்கூடாது. எப்பவுமே ஒரு 2 கிலோவாட்டுக்கு எக்ஸ்ட்ரா போடுறது தப்பு இல்லை, கம்மியாக தான் போடக்கூடாது. என்றைக்குமே நம்ம எலக்ட்ரிசிட்டி அதிகமாக கன்சியூம் பண்ணி தான் இருக்கிறோம். சரிங்களா? இப்போ கூட அந்த கேஸ் பிரச்சனை வந்திருக்கு, க்ரூட் ஆயில் பிரச்சனை இருக்குது. நம்ம வந்து அடுத்தது எங்கே போகிறோம்? இண்டக்ஷன் ஸ்டவ் தான் போகிறோம். ஸோ அதனால் நம்ம ஃபியூச்சர் வேறு எலக்ட்ரிசிட்டி நம்பி தான் இருக்க போகிறோம். ஸோ எப்பவுமே 5 கிலோவாட் போடுறதுல 6 கிலோவாட் போட்டுக்கோங்க, 8 கிலோவாட் போடுறதுல 10 கிலோவாட் போட்டுக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான தேர்ட் பாயிண்ட். இப்போது ஃபோர்த்து பாயிண்ட், உங்கள் வீட்டுக்கு நீங்கள் சோலார் பேனல் போடுறதுனா உங்கள் மாடி மேலே இந்த மாதிரி டேப் எடுத்துன்னு போயிடுங்க. நார்த்லேருந்து சவுத் எத்தனை அடின்னு இருக்கும் பாருங்கள், அதே மாதிரி ஈஸ்ட் டு வெஸ்ட் எத்தனை அடி இருக்குது பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடமே பார்த்தீங்கன்னா 20க்கு 20 அடி இருக்குது, அப்போ 400 ஸ்கொயர் ஃபீட்டு. இந்த இடத்துல ஒரு 5லேருந்து 6 கிலோவாட் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து எதுவுமே லெக்கு கூட வராமல் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ட்ரெஸ் வச்சு ஒர்க் பண்ணுங்கள். லெக்கு வராமல் ட்ரெஸ் ஒர்க்கு வச்சு பண்ணுன்னா நீங்கள் சோமனை கான்டாக்ட் பண்ணுங்கள். இவர் வந்து லெக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் எங்கேயுமே லெக்கு வராமல் மேலே ட்ரெஸ் ஒர்க் வச்சு நல்லா பண்ணி தருவாங்க. ஸோ இதுதான் ஃபோர்த்து பாயிண்ட். இப்போது ஆஸ் எ கஸ்டமராக எந்த ஃபிஃப்த்து பாயிண்ட் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும்னா, உங்களோட டேரிஃபிக் இபி டேரிஃபிக் வந்து எந்த இதில் வருதுன்னு பார்க்கணும். அது வந்து LA1Aல வருதா, LA1Eல வருதா, இல்லை LA1Dல வருதான்னு நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா தமிழ்நாடு மின்சாரி வந்து சோலார் போட்டவங்களுக்கு 2 ஸ்கீம் தராங்க. ஒன்று நெட் மீட்டர் ஸ்கீம், ஒன்று வந்து நெட் ஃபீடிங் ஸ்கீம். நெட் ஃபீடிங் ஸ்கீமை பற்றி பார்க்கணும், ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இங்கே பார்த்துக்கோங்க. அது வந்து அந்த அளவுக்கு அட்வான்டேஜ் இல்லை, ஏன்னா நம்ம கொடுக்குற யூனிட்டுக்கு காசாக தருவாங்க, நெட்வொர்க் சார்ஜஸும் போடுவாங்க. அதுவே நெட் மீட்டர் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் எவ்வளோ யூனிட் குடிக்கிறீங்களோ அவ்வளோ யூனிட் நீங்கள் திரும்பி எடுத்துக்கலாம். 1000 யூனிட் நான் சோலாரில் ப்ரொடியூஸ் பண்ணி நான் கவர்மெண்ட் கொடுத்துட்டேன்னா 1000 யூனிட் நீங்கள் ஃப்ரீ எடுத்துக்கலாம். பட் இந்த ஸ்கீம் வந்து 3 பேருக்கு தான் பிறந்தோம். ஃபஸ்ட்டு LA1A, இது வந்து ரெசிடென்ஸ். உங்கள் வீடு இருக்குன்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் தண்ணி வீடாக கட்டியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து LA1A தருவாங்க. 100 யூனிட் ஃப்ரீ தருவாங்க. நீங்கள் சோலாரில் எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு இம்போர்ட் எடுத்துக்கலாம். ரெண்டாவது, நான் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறேன்ப்பா. அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து 3 ஃப்ளோர் இருக்குது, ஆனால் அதில் லிஃப்ட் இல்லை. 10 வீடுக்கு மெகா மேல் 10 வீடு கீழே தான் இருக்குன்னா உங்களுக்கு வந்து LA1E தருவாங்க. இவங்களுக்கு நெட் மீட்டர் ஸ்கீம் அப்ளிகபிள். சரிங்களா? அதுவே நான் கொஞ்சம் 3rd ஃப்ளோர் போயிட்டேன்ப்பா, லிஃப்ட் இல்லை அப்படின்னா LA1Dயும் தருவாங்க. நான் இப்போ சொல்கிறது லிஃப்ட் இருக்கக்கூடாது. சரிங்களா? இந்த LA1Dக்கும் தராங்க. பட் இவ்வளோ நேரம் நல்லா தட்டாணி போச்சு வீடியோ. பட் இந்த டைமில் நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இந்த ஈக்கும் டிக்கும் நெட் மீட்டர் ஸ்கீம் இருக்குன்னா இருக்குது. உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சூரியகர்னு ஒரு வெப்சைட் இருக்குது, சப்சிடி தராங்க. அந்த வெப்சைட்டில் உங்களோட இபி நம்பர், காமன் இபி நம்பரை போடுங்க. அதில் ஃபீஸிபிள் லெட்டர் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு நெட் மீட்டர் ஸ்கீம் அப்ளிகபிள்னு அர்த்தம். சரிங்களா? அதை பார்த்துட்டு நீங்கள் போடுங்க. ஸோ ஒரு கஸ்டமராக நீங்கள் என்ன ஸ்கீமில் வரீங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் தனிப்பட்ட முறையில் வீடு வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, அது வந்து LA1Aல தான் வரும். நீங்கள் தாராளமாக போடலாம். E and D மட்டும் இது கன்ஃபார்ம் பண்ணின்னு போடுங்க. இப்போ போனஸாக ஒரு பாயிண்ட்டை பற்றி பேசுகிறேன். எல்லா கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா கொட்டேஷன் வாங்கும்போது C ஸ்ட்ரக்சரு இல்லை ஸ்கொயர் டிபார்ட் நீங்கள் பார்க்குறது இல்லை. எனக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட்லேருந்து கால் பண்ணாங்க. ஒரு 12,000 எந்த வந்து கொஞ்சம் கொட்டேஷன் அதிகமாக இருந்ததுனால வேணான்ட்டாங்க. பட் அந்த கஸ்டமர் மறுபடியும் கால் பண்ணும்போது இதெல்லாம் உங்களோட வீடியோவில் சொல்லுங்கள், நாங்கள் வந்து வெண்டர்கிட்ட கொட்டேஷன் வாங்கும்போது இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்றாங்க. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கொயர் டியூப் மாடல் வித் ட்ரெஸ்ஸோடு பண்ணியிருக்கிறாரு நம்ம ஃபேப்ரிகேட்டர் சோமனை தான் எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. இது ஸ்கொயர் டியூப்.
பர்லின் ஸ்கொயர் டியூப், ட்ரஸ்ஸட் ஸ்கொயர் டியூப், அப்புறம் ராஃப்டர், இது எல்லாமே ஸ்கொயர் டியூப்பில் தான் வரும். அதுவே சி ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மட்டும் தான் இருக்கும். அந்த கஸ்டமர் கூப்பிட்டு இதெல்லாம் வீடியோவில் காட்டுங்க, ஏன்னா அவங்க வீட்டுக்கு வந்து சி ஸ்ட்ரக்சர் போட்டாங்க. சி ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் வந்து சி ஸ்ட்ரக்சர் பண்ணுவீங்களா? சி ஸ்ட்ரக்சர் போட்டுனா உங்களுக்கு லோடு எடுக்காது. அது வந்து ஒன் பக்கம் தான் இரும்பு இருக்கும், இன்னொரு பக்கம் போலா தான் இருக்கும். அதனால் வந்து ஸ்கொயர் டியூப்பில் போட்டிங்கன்னா இன்னும் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். அது காற்று புயல் காற்றுலாம் தாங்குமா? அந்த அளவுக்கு ரொம்ப நம்ம சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் ஸ்கொயர் டியூப்பில் என்ன நம்ம ட்ரெஸ் ஒர்க் பண்ணிங்கன்னா நம்ம அடிஷனல் என்ன வேணால் ஒர்க் பண்ணலாம். இல்லை அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி நல்ல வெயிட் தாங்குது. இது எவ்வளோ வெயிட் வேணால் எடுக்கும். இதெல்லாம் நம்ம ட்ரெஸ் ஒர்க் பண்ணுறதுனால தான் இவ்வளோ லோடு எடுக்குது. நீங்கள் டீ ஷர்ட்டும் போட்டிங்கன்னா ஒரே சிங்கிள் ராடு இருக்கா, லோடு எடுக்காது. ஸோ நீங்கள் வந்து ஒரு எல்லாருக்கிட்டே கொட்டேஷன் வாங்கும்போது அது சி ஸ்ட்ரக்சரா இல்லை ஸ்கொயர் டியூப் மாடலான்றது கண்டிப்பாக கேட்கணும். நாங்கள் வந்து ட்ரஸ்ஸு மாடல் வச்சு ஸ்கொயர் டியூப் மாடல் தான் பண்ணுறோம், சி ஸ்ட்ரக்சர் நாங்கள் பண்ணுறது இல்லை. இதுதான் அந்த கஸ்டமர் என்ன கேட்டார். அவர் வீட்டுக்கும் போய் நான் பார்த்தேன், எல்லாமே அங்கே பார்த்தீங்கன்னா லெக்கும் சி ஸ்ட்ரக்சரில் போட்டிருக்காங்க, ராஃப்டரும் சி ஸ்ட்ரக்சர், பர்லினும் சி ஸ்ட்ரக்சர். நீங்கள் ஒரு 3 லட்ச ரூபா கொடுத்து ஒரு சோலார் பண்ணும்போது கடைசியாக உங்களோட 10,000 ரூபாய்க்கு தான் நீங்கள் பார்க்குறீங்களா? 10,000 பார்க்காம இருந்தால் நீங்கள் வந்து ஸ்கொயர் டியூப் மாடல் போயிடுங்க. இதுதான் இருக்கிற பெஸ்ட். இதுதான் ஒரு போனஸ் பாயிண்டாக சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபேப்ரிகேஷன் பண்ணணும்னா எங்களோட ஃபேப்ரிகேட்டர் மிஸ் சோமன் இருக்கிறாரு. இவர் வச்சு பண்ணிங்கன்னா ஸ்கொயர் டியூப் மாடல் ரொம்ப நல்லா பண்ணுவார், ட்ரெஸ் வச்சும் பண்ணி தருவார். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த 5 பாயிண்ட்டும் நீங்கள் கண்டிப்பாக ஆஸ் எ கஸ்டமர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் சோலார் இன்ஸ்டாலர் ஆகி நாங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க. உங்கள்கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணும்போது ஃபோன் எடுக்கிறீங்க, ஹலோ பிளெஸ்ஸிங்கா இல்லை டேனியா, நான் வீடியோ பார்த்துட்டுப்பா, நான் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். எங்கள் வீடு வந்து LA 1A டேரிஃபிக்கில் வருது, எனக்கு வந்து 5 கிலோ சோலார் பிளான்ட் பண்ணணும், 6 கிலோ சேங்ஷன் லோடு வச்சுருக்கிறேன், எந்த வந்து அப்பார்ட்மெண்ட் இல்லை வீடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடி மேலே நான் ஸ்பேஸுக்கு ஸ்கொயர் ஃபீட்டில் அளந்துட்டேன், 450 ஸ்கொயர் ஃபீட் வருது, 20க்கு 32 வருது, நீங்கள் சோலார் பிளான்ட்டை கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நீங்கள் டெக்னிக்கலாக பேசணும் எங்ககிட்ட. சரிங்களா? அதை விட்டு சோலார் கம்பெனியா ஹவுஸ் விசிட்டு வரீங்களா, எவ்வளோ கிலோ சோலார் பிளான்ட் போடணுமா தெரியாதே, வீடு நீங்களே வந்து பார்த்துட்டு மெஷர் பண்ணி எனக்கு கொட்டேஷன் கொடுங்களேன் அப்படின்னு பேசக்கூடாது. சரிங்களா? ஏன்னா நீங்கள் எவ்வளோ டெக்னிக்கலாக பேசுகிறீங்களோ எங்களுக்கு அது ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும். ஏன்னா பேசுகிறது ஒரு டெக்னிக்கல் கஸ்டமர் நாங்கள் மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா மறுபடியும் 5 பாயிண்ட் நாங்கள் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஹவுஸ் விசிட் வந்ததுக்கப்புறம் எங்கள் ஹவுஸ் விசிட் வேஸ்ட் ஆகக்கூடாது. பார்த்தீங்களா? ஏன்னா நாங்கள் நிறைய ஹவுஸ் விசிட் போகிறோம், 100ல் ஒரு 90 ஹவுஸ் விசிட் வேஸ்ட்டாக போயிடுது, 10 தான் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகுது. அதனால தான் இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ண நான் சீக்கிரமாக இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். உங்கள் வீட்டுக்கு இது மாதிரி சோலார் பேனல் போடணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் சென்னை ஃபுல்லாக சோலார் பிளான்ட் போட்டு தரேன். என்னோடய சேனல் பார்ட்னர்ஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் சோலார் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணி தருவாங்க. எல்லாமே என்னோடய கண்காணிப்பில் தான் இருக்கும். ஆத்தரைஸ் சேனல் பார்ட்னர்ஸ் எல்லா டிஸ்ட்ரிக்டோட ஃபோன் நம்பர் நான் கீழே போட்டிருக்கேன் காண்டாக்டில் டிஸ்கிரிப்ஷனில், நீங்களே எடுத்து அவங்களுக்கு கால் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது க்ரூட் ஆயில் பிரச்சனைக்காக 2 நாட்டுக்கும் பிரச்சனை. அமெரிக்கா இஸ்ரேல் வந்து ஈரானை தாக்கின்னு இருக்காங்க. நான் ஏற்கனவே போன வீடியோவில் இது சொல்லியிருப்பேன். இது வந்து கடைசி காலம். சரிங்களா? இது வந்து ஓயாது. அவர் என்ன சொல்லியிருக்கிறேன்னா, அமெரிக்க பிரதமர் திஸ் இஸ் அ லாஸ்ட் மந்த் வி ஆர் கோயிங் டு எண்ட் திஸ் வார்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக அப்படி கிடையாது, அது தப்பு. இதுதான் ஆரம்பமே, இது முடிவில்லை. ஏன்னா கடைசி காலத்தில் யுத்தங்களும் யுத்தத்தின் செய்திகளும் கேள்வி படிவுகள் இருக்குது. ஸோ அதனால் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. எல்லா நாடும் வார் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பெட்டர் நீங்கள் வந்து இந்த மாதிரி சோலார் இன்ஸ்டால் பண்ணுங்கள், பேட்ரி வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 2வது பேக்கப்பாக அது நீங்கள் போகிறது நல்லது. எனக்கு என்ன டவுட்னா, இப்படிப்பட்ட எப்படி நீங்கள் ஒரு நாட்டு தலைவரை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னு எனக்கு சத்தியமே தெரியல. ஏன்னா நாங்கள் ஒருத்தரை சூஸ் பண்ணோம், கான்ஸ்டியூட் 3 டைம்ஸ் அவருக்கு சான்ஸ் கொடுத்தோம், இன்றைக்கும் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அடுத்த வாட்டி அவருக்கு தான் நாங்கள் சான்ஸ் கொடுக்கலான்னு இருக்கிறோம். ஏன்னா அவர் வேறு யாரும் இல்லை, இங்கே ஃபோட்டோ போட்டுருக்கேன். நான் எப்போயுமே அவரை பற்றி பேசுவேன். ஐ லைக் ஹிம். எனக்கு ஒரு தலைவர் ரொம்ப நல்லா பேசுவார். ஸோ அது மாதிரி நாங்கள் சூப்பராக செலக்ட் பண்ணும்போது நீங்கள் எப்படி சூஸ் பண்ணி தெரியல. எப்போயுமே நம்மளோட நம்ம பக்கத்தில் இருக்கிற நாடும் நட்பு பாராட்டணும். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கை கொடுக்கணும். பட் இவர் வந்து எல்லா நாட்டும் அடிச்சுனுக்கிறாரு. நிறைய அங்கே அடிக்கிற நாட்டுக்கு எங்கள் ஊர் சென்னை இல்லை, எங்கள் ஊரில் க்ரூட் ஆயில் பெட்ரோல் இல்லை, நைட்டில் சிலிண்டர் இல்லை. சரி, ஓகே. எனிவே இனிமேட்டாவது நல்ல நாட்டு பிரதமர் சூஸ் பண்ணுவோம். ஸோ உங்கள் வீட்டுக்கு இதே மாதிரி சோலார் பேனல் போடணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட சோலார் இன்ஜினியர்ஸ் உங்கள் வீட்டுக்கு இதே மாதிரி அழகான சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணி தருவாங்க. இந்த 5 பாயிண்ட்டை மறந்துடாதீங்க.